நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். நல்ல மரங்கள் வேணும். இப்போ இந்த தேவைக்காக இவன் போய் அங்க யார்கிட்ட கேட்பான்? யார்கிட்ட மரம் கேட்பான்? யார்கிட்ட பொருள் கேட்பான்? ஆனா இந்த இடத்துல கர்த்தருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறான். ராஜாவினிடத்துல போய் பேசுகிறான். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தேவையை சந்திக்கிறது போல ராஜா சொல்றாரு, நான் லெட்டர் கொடுக்குறேன்ப்பா, நீ போய் ஆசாப்பு இடத்துல உனக்கு எவ்வளவு மரம் தேவையோ எல்லாவற்றையும் நீ என்ன செய்ய என்றால் பெற்றுக்கொள். பணம் தேவையா இருக்கு, ஃபினான்ஷியலாக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் என்ன பண்ண போறேன், எனக்கு தரிசனம் இருக்குது, எனக்கு பணம் இல்லை, எனக்கு நிறைய சொப்பனங்கள் வந்துருச்சு, எனக்கு பணம் இல்லை, பணத்துக்கு ஒரே கஷ்டமா இருக்கு, நான் மட்டும் ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தால் அப்படி பண்ணியிருப்பேன், 10 லட்சம் ரூபாய் இருந்தால் இப்படி பண்ணியிருப்பேன், இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருப்பேன். நமக்குள்ள நிறைய இந்த மாதிரி பணம் இல்லை பணம் இல்லை பணம் இல்லைன்னு. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்க, தரிசனம்னு உங்களுக்குள்ள ஒன்று இருந்துச்சுன்னா கர்த்தர் பணத்தை எங்க இருந்தாவது கொண்டு வந்து வைப்பார். நீங்க விசுவாசிங்க, பணம் ஒரு தடையா இருக்காது. காலதாமதம் அவருடைய நேரத்திற்கு ஒருவேளை நடக்கலாமே தவிர பணத்தை கொடுக்கிறவர் கர்த்தர்.